ஐந்தாம் நாள் 19/9/1987. வழக்கம்போல சகல பத்திரிகைகளையும் காலையில் வாசித்து முடிக்கும் திலீபனால் இன்று எதுவுமே செய்ய முடியவில்லை. யாழ்ப்பாண குடாநாடு முழுவதிலும் இருந்து தனியார் பேருந்துகளிலும் வாகனங்களிலும் மக்கள் வெள்ளம் போல் வந்து நிறையத் தொடங்கினர். திலீபன் இன்னமும் போர்வைக்குள்ளேயே முடங்கி கிடந்தார். அவரால் எழும்ப முடியாத நிலை. உடல் பயங்கரமாக வியர்த்து கொட்டியது. இன்றைய பத்திரிகைகளில் முக்கிய செய்திகளாக வழக்கம்போல திலீபனை பற்றிய செய்திகளே இடம்பெற்றிருந்தன. திலீபன் உடல்நிலை மோசமாக வருகிறது. அவர் கடைசியாக சிறுநீர் கழித்து 48 மணித்தியாலங்களுக்கு மேலாகிவிட்டது. இதே நிலையில் மேலும் 2 நாட்களுக்கு தொடர்ந்து சிறுநீர் கழியாவிட்டால் அவரின் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அதிர்ச்சி ஏற்படலாம் என ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். திலீபன் சோர்ந்து வருகிறார். ஒரு மெழுகுவர்த்தியைப் போல அவர் தமிழினத்துக்காக சிறிதாக உருகி கொண்டிருக்கிறார். அவரது சிறுநீரகம் பாதிப்பு அடைய தொடங்கிவிட்டது. இருதயம் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் நீராகாரம் எடுக்காவிட்டால் நிலைமை மோசமாகி எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிறது மற்றுமோர் பத்திரிகை. விதியே, உன் கரங்கள் இத்தனை கொடியதா? கள்ளமில்லாத வெள்ளையை உள்ளத்தோடு கலகலவென்று சிரித்து கொண்டு எம்மையே சுற்றி வரும் திலீபனை சித்திரவதை பள்ளத்தில் தள்ளுவதுதான் உன் கோர முடிவா? அப்படி அவர் என்ன குற்றம் செய்து விட்டார்? தமிழினத்துக்காக தனது தந்தை சகோதரர்களை பிரிந்து வந்தாரே, அது குற்றமா? தமிழினத்துக்காக தன் மருத்துவ படிப்பையே உதறி எறிந்தாரே, அது குற்றமா? தமிழினத்துக்காக இரவு பகல் பாராமல் மாடாக உழைத்தாரே, அது குற்றமா? தமிழினத்துக்காக இன்று தன்னையே சிறிதாக அழித்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரே, அது குற்றமா? எது குற்றம்? வானத்தை பார்த்து வாய்விட்டு கத்த வேண்டும் போல் இருக்கிறது எமக்கு. கதறித்தான் என்ன பயன் ஏற்பட்டுவிடப் போகிறது? லட்சக்கணக்கான மக்கள் 5 நாட்களாக கண்ணீர் சிந்துகிறார்களே, யாருக்காக? தமிழினத்திற்காக. அப்படி இருக்க அந்த கண்ணீரை, ஏக்கத்தை இந்தியா புரிந்து கொள்ளவில்லையே, ஏன்? உலகில் மனித தர்மமே செத்துவிட்டதா? காந்தி இறந்ததற்காக கண்ணீர் வடிக்கும் இந்த உலகம் காந்தியத்தின் காலடியில் சிறிதாக எரிந்து கொண்டிருக்கும் திலீபன் என்ற மெழுகுவர்த்தியை காணவில்லையா? அல்லது கண்டும் காணாமல் போகிறார்களா? எத்தனையோ தடவைகள் திலீபன் சாவின் விளிம்பிலிருந்து தப்பியிருக்கின்றார். 83ஆம் ஆண்டு அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் நவாலி பிரதேச பொறுப்பாளராக இருந்தபோது ஒரு நாள் நவாலி கத்தோலிக்க தேவாலயத்தின் அருகே நின்று பொதுமக்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென 2 ஜீப் வண்டிகள் அவரின் அருகிலேயே முன்னும் பின்னுமாக வந்து நின்றன. ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் சுற்றி வளைத்து விட்டதை உணர்ந்த திலீபன் எவ்வித பதற்றமும் அடையாமல் நிதானமாக நின்றார். அவரின் மதிநுட்பம் மிக தீவிரமாக வேலை செய்தது. யாரோ ஒரு துரோகியால் பெறப்பட்ட தகவலை வைத்துக்கொண்டு திலீபனை அடையாளம் கண்டுகொண்ட இராணுவத்தினர் ஜீப் வண்டியில் ஏறுமாறு பணித்தனர். திலீபனது கையிலே ஆயுதமடங்கிய சிறிய சூட்கேஸ் ஒன்று இருந்தது. அவர் அருகே 2 இராணுவத்தினர் வந்து சேர்ந்தனர். ஜீப் வண்டியில் ஏறுவதற்கு முன்பதாக பக்கத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது எதிர்பாராத விதமாக பாய்ந்து சூட்கேஸினால் மின்னல் வேகத்தில் தாக்கிவிட்டு பக்கத்தில் இருந்த பனந்தோப்பை நோக்கி ஓடத் தொடங்கினார் திலீபன். எதிர்பாராத தாக்குதலினால் நிலை குலைந்துவிட்ட இராணுவத்தினர் ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து நின்றனர். மறுகணம் அவர்களின் கைகளில் இருந்த துப்பாக்கிகள் பயங்கரமாக திலீபனை நோக்கி உருமத் தொடங்கின. துப்பாக்கி கொண்டொன்றும் அவரது கையை துளைத்து கொண்டு சென்றது. இரத்தம் சிந்த மனதை திடமாக்கி கொண்டு வெகு நேரமாக ஓடிக்கொண்டிருந்தார் திலீபன். இராணுவத்தினரால் அவரை பிடிக்க முடியவில்லை. 1986ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தொண்டை மாநாட்டில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் ஏற்பட்ட மோதலின் போது எதிரிகளின் குண்டு திலீபனின் குடலை சிதைத்து விட்டிருந்தது. யாழ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சை நடைபெற்றது.
அங்கு நடைபெற்ற சத்திர சிகிச்சையின் போது திலீபனின் குடலிலிருந்து 2 அங்குல நீளத்துண்டு அகற்றப்பட்டிருந்தது. அந்த பெரிய சத்திர சிகிச்சையின் போது அவர் பெருமளவில் இரத்தத்தை இழந்திருந்தார். அந்த காயம் மிகவும் சிக்கலாக இருந்ததால் மேலும் 2 சத்திர சிகிச்சைகளை செய்த பின்பே அவர் பூரண குணமடைந்தார். சுமார் 3 மாதங்கள் அவரின் வாழ்வு வைத்தியசாலையிலேயே கழிந்தது. திலீபன் காயப்பட்டதிலிருந்து அவர் பூரண நலம் பெறும் வரை அவரை உடனிருந்து கவனித்து வந்தவர் ரஹீம் என்ற இயக்கப் பெயரை கொண்டிருந்த ஸ்ரீகுமார் செல்வராஜா கனகரட்னம் ஆவார். இவ்வாறு எத்தனையோ துன்பங்களை தமிழினத்திற்காக அனுபவித்தவர்தான் திலீபன்.